ஹாய் காய்ஸ், இப்போ எல்லாரும் அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த நம்ம கிறிஸ்டோபர் நோலனுடைய படம் தான் ஒடிசி. இது இப்போ ரீசெண்டாக தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கெலாம் முன்னாடி இந்த மாதிரி ரீசெண்டாக வரக்கூடிய மூவிஸ் அண்ட் சீரீஸை பற்றிலாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேஸ்டிங்கே இறக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். நம்ம டாம் ஹாலண்டு, மேட் டேமன், ராபர்ட் பேட்டின்சன் அண்ட் ஜெண்டையா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேஸ்டிங் இந்த படத்தில் இருக்குது. அண்ட் இது ஒரு கிரீக் மித்தாலஜியை அடாப்ட் பண்ணி எடுக்கப்பட்ட படம். ஸோ இது வந்து நமக்கு முன்னாடியே தெரியும். நம்ம கிறிஸ்டோபர் நோலன் இதுக்கு முன்னாடி வந்த நிறைய படங்களில் அவரோட ஸ்டைலில் தான் மூவி எடுத்திருப்பாரு. பட் இப்படி ஒரு அடாப்ஷன் எடுக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டி எனக்குள்ளேயுமே வந்துச்சு. ஸோ அதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரோஜனோட போருக்கு அப்புறமா நம்ம ஒடிசிஸும் அவரோட போர் வீரர்களும் அவங்க நாட்டுக்கு திரும்புகிற பயணத்தை மேற்கொள்கிறாங்க. ஆனால் அந்த பயணத்தில் பார்த்தீங்கன்னா பல வருஷங்களாக கடல்லே அவங்க தொலைஞ்சு போயிடுறாங்க. ஸோ அந்த பயணத்தில் அவங்க என்னென்ன சவால்கள்லாம் அவங்க வந்து சந்திச்சாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சைடு நம்ம ஒடிசிஸோட பையன் டெலமேக்கஸ், அவன் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத தேட ஆரம்பிக்கிறான். ஸோ இப்படி ரெண்டு பக்கமாக அண்ட் நான் லீனியராக இந்த கதையை வந்து கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவாக எனக்கு பட்டதே பெர்ஃபெக்டான கேஸ்டிங் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு கேரக்டருக்கும் அந்த கேஸ்டிங் அப்படின்றது ரொம்பவே பக்காவாக பொருந்தி இருந்தது. அதுவும் நம்ம மேட் டேமன்லாம் அந்த ஒடிசிஸ் அப்படின்ற கேரக்டருக்கு அவ்வளோ பொருத்தமாக இருந்தார். ஸோ அவரோட கேரக்டரைசேஷன் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அவரோட பையனாக வரக்கூடிய நம்ம டாம் ஹாலண்ட், அவரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. இந்த மாதிரி எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் ஓவராலாகவே நல்லா இருந்தது. அண்ட் அடுத்த பாசிட்டிவ் எனக்கு பட்டது இந்த படத்தில் அவங்க காமிச்சிருக்கிற அந்த விஷுவல்ஸ் தான். ஏன்னா எப்பிக்கான விஷுவல்ஸ் இந்த படம் ஃபுல்லாகவே இருக்குது. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மஸ்ட்டு நீங்கள் தேட்டர்ஸில் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அதுவும் உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிது அப்படின்னா ஐமேக்ஸ்லேயே போய் பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இந்த கதையை அவர் நான் லீனியரில் சொன்ன விதம் தான் ரொம்பவே நல்லா இருந்தது. ஏன்னா நம்ம கிறிஸ்டோபர் நோலன் மூவிஸ் எடுத்தாலே நான் லீனியரில் சொல்கிறதுல அவர் அடிச்சிக்க முடியாது. அந்த மாதிரியான ஸ்டைலை இந்த படத்துலையுமே கொடுத்துருக்காரு. ஒரு பக்கம் ஒடிசிஸோட ஸ்டோரி, இன்னொரு பக்கம் அவரோட பையன் வந்து அவர் எப்படி தேடுறான். ஸோ இந்த மாதிரி காமிச்ச விதம் அண்ட் அதுலேயே வந்து நிறைய சீன்ஸ் நான் லீனியராக கட் பண்ணி ஸ்டோரியை வந்து எலவேட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. ஸோ அந்த பார்ட் எல்லாமே இந்த படத்தில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அண்ட் அடுத்த பாசிட்டிவ் எனக்கு பட்டது, நம்ம நோலனோட படங்கள்லேயே என்னதான் காம்ப்ளெக்ஸான ஸ்டோரி இருந்தாலும் கடைசியில் அதுக்குள்ளே ஒரு கோரான ஒரு லவ் பார்ட் இருக்கும். நம்ம இன்டர்ஸ்டெல்லர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பொண்ணுக்கும் அப்பாவுக்கும் இடையில இருக்கிற அந்த லவ், இன்செப்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோவோட ஒய்ஃபுக்கும் இடையில இருக்க லவ்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு படத்துலையுமே வந்து அந்த ஃபேமிலி கனெக்ட் ஒன்று வச்சிருப்பாரு. ஸோ அதே மாதிரி இந்த படத்துலையுமே நம்ம ஒடிசிஸும் அவரோட ஃபேமிலிக்கும் இடையில இருக்கிற அந்த கனெக்ஷனை நல்லாவே காமிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த கதையுமே ரொம்ப காம்ப்ளெக்ஸ்லாம் சொல்லிட முடியாது. அந்த கதையோட்டத்தில் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நல்லாவே கனெக்ட் ஆகி பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. கதை உங்களுக்கும் புரியும். அண்ட் இன்னொரு பாசிட்டிவ் எனக்கு பட்டது இந்த படத்தோடைய மியூசிக்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய சீன்ஸை அந்த மியூசிக் வந்து ரொம்பவே எலவேட் பண்ணி கொண்டு போகுது. அந்த எஃபெக்டை அந்த மியூசிக் வந்து தருதுன்னே சொல்லலாம். அண்ட் இப்போது நெகட்டிவ் சைடு வந்தோம் அப்படின்னா, இந்த படத்தோட ரன் டைமை நான் சொல்லி ஆவேன். ஏன்னா 2 hours 44 minutes கிட்ட இந்த படம் டோட்டலாக ரன் ஆகுது. இது வந்து ஓவராலாக நார்மல் ஆடியன்ஸாக பார்க்கும்போது கொஞ்சம் லேக் ஆகிறதுக்கான நிறையவே சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேக்காக தான் தெரியுது. செகண்ட் ஹாஃப்ல இருந்து இந்த படம் வந்து நல்லா டேக் ஆஃப் ஆகி போயிடுச்சுன்னே சொல்லலாம். அடுத்த விஷயம் என்னன்னா, இது வந்து ஒரு டிப்பிக்கல் நோலன் மூவியா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறி தான் எழுந்துச்சு எனக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒடிசிஸோட கதையை அடாப்ட் பண்ணி தான் இந்த கதையை எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த நோலன் படங்கள் எல்லாமே அவரோட கதையில் அவரோட ஸ்டைல்லே வந்து படத்தை பண்ணியிருப்பாரு. பட் இது வந்து ஒடிசிஸோட கதையை இவரோட ஸ்டைலில் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். ஸோ ஏதோ ஒன்று நம்ம கிறிஸ்டோபர் நோலன் கிட்ட இருந்து மிஸ் ஆகுது அப்படின்ற ஃபீலு இந்த படம் கொடுத்துச்சு. அது என்னன்றது கரெக்டாக தெரியல. உங்களுக்கு எதாவது ஃபீல் ஆச்சு அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அடுத்த நெகட்டிவ்ன்றது, இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஐமேக்ஸ் கேமராலே வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஐமேக்ஸ் ஸ்க்ரீனில் பார்த்தா மட்டும்தான் அந்த ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம நார்மல் தேட்டரில் வந்து வாட்ச் பண்ணோம் அப்படின்னா அது வந்து கட் ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய சோசியல் மீடியாஸில் பார்க்க முடியுது. பட் ஐமேக்ஸ் கிடைக்கல, நார்மல் தேட்டர் தான் போனோம் அப்படின்னா பிவிஆர், ஐநாக்ஸ் இந்த மாதிரியான தேட்டர்ஸை ட்ரை பண்ணுங்கள். இதில் கொஞ்சம் இன்னுமே நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்றத நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான, இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. அது ஒரு ரொம்ப பெரிய பாசிட்டிவ்னே நான் சொல்லுவேன். ஏன்னா ஏகப்பட்ட ஃபேன்ஸ் வந்து தமிழ் ஃபேன்ஸ் நம்ம ஊர்லேயே வந்து கிறிஸ்டோபர் நோலனுக்கு அதிக பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு ஸ்பெஷலான ஒரு படம்னே சொல்லலாம். தமிழ் டப்பிங் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே தான், நல்லா தான் இருக்குது. ஸோ தமிழில் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தமிழில் பார்க்கலாம். மற்றபடி இங்கிலீஷில் பார்க்குறதே இந்த படம் வந்து பெட்ரு தான். அண்ட் அவ்வளோதாங்க. ஸோ ஓவராலாக அந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எபிக் வேர்ல்டுக்குள்ளேயே நம்ம போயிட்டு வந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இந்த படம் கொடுத்துச்சு. ஸோ அந்தளவுக்கு ஒரு தரமான படம் தான் நம்ம நோலன் கிட்டேருந்து வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் தேட்டர்ஸில் போய் பாருங்கள்.
அண்ட் நீங்கள் யாரெல்லாம் இந்த படம் பார்த்துருக்கீங்க, உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. அண்ட் யாரெல்லாம் இந்த தேட்டர்ஸில் போய் பார்க்க போகிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் சைனிங் ஆஃப்.